ஓகே, ஓகே. ஆனா எப்படின்னா, இப்ப இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம உள்ள வரத்துக்கு ஒரு பாடல் கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த ஸ்ட்ரக்லிங் பீரியட் இருக்குல்ல. இந்த முதல் பாட்டுக்கும், கிளம்பி வந்ததுக்கும் ஒரு இடையில ஒரு பெரிய விஷயம் இருக்கும்ல. அது என்னது? ஆமா. அது சொன்னா அந்த எபிசோடு பத்தாது. ஏன்னா, இல்ல பசி பட்டினிலாம் இருந்திருக்கா? பசி பட்டினிலாம் நான் அனுபவிக்கல. ஏன்னா, அ எனக்கு இங்க வந்தோனே நண்பர்கள் கொஞ்சம் நல்ல நண்பர்கள் அமைஞ்சாங்க. இப்ப அந்த நண்பர்கள்லாம் என்னோட உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே தாங்கிக்கிட்டாங்க. ஆனா அத தாண்டின விஷயங்கள் நெறைய இருந்ததுங்க. நம்ம 2000த்துல நான் 98ல அங்க வர்றேன். ஒரு 2 வருட காலம் வந்து நீங்க சொல்ற மாதிரியான அந்த சூழ்நிலை இருக்கா வர்றதுக்கான சூழ்நிலை இருந்தது. ஆனா இந்த நண்பர்கள்லாம் என்ன கொஞ்சம் கைப்பிடிச்சு, ஆ "நீ ட்ரை பண்ணு நாங்க இருக்கோம்." எல்லாம் இங்க வந்து பழகுன நண்பர்கள். யாருமே நமக்கு முன்னாடி தெரிஞ்ச நண்பர்லாம் இல்ல. ஆ அது யார் செஞ்ச புண்ணியமோ நமக்கு தெரியல. அப்படி ஒரு நண்பர்கள் அமைஞ்சது நமக்கு. ஆனா போராட்டம் வந்து கடுமையா இருந்தது. 2000த்துல முதல்ல ஒரு ஆல்பம் பண்ணேன். சுருதிராஜ்ன்னு ஒரு இசையமைப்பாளர். இன்னைக்கு வந்து பிரபலமா எல்லாருடைய இசையமைப்புலயும் தபலிஸ்ட்டா இருக்கக்கூடியவர். அவங்க அப்பா வந்து கண்ணூர் ராஜ்ன்னா எல்லாருக்கும் தெரியும். மலையாளத்தில ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர். அவருடைய பையன் தான். அவருடைய இசையமைப்புல 2 வருட தேடல்களுக்கு பிறகு ஒரு ஐயப்பன் ஆல்பம் எழுத ம். கிடைச்சது. அந்த டைம்ல கேசெட் இருந்த டைம். சிடி எல்லாம் கிடையாது. அப்போ முதல்ல 9 பாடலும் எழுதினேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய பாடல் வரிகள். அந்த கேசெட்ல 9 பாடல்களுக்கு பின்னாடி கவிஞர் சாரதின்னு அந்த பேரு ஃபோட்டோ போட்டாப்புல கவிஞருடைய ஃபோட்டோ முழு படம் ஆமா, எழுதி அதில ஆமா. இருக்கும். அத பார்த்தோனே சரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஓகே. நெனச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, "தம்பி இருடா உனக்கு வச்சிருக்கேன் நெறையா" அப்படின்னு. ம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய 2009ல தான் எனக்கு படத்துக்கான வாய்ப்பு பாடல் கிடைக்குது. எழுதக்கூடிய வாய்ப்பே கிடைச்சது. அந்த 9 வருடம் வந்து கடுமையான போராட்டம் தான்.